Hi friends, welcome to my channel. Today classல ப்ரைட் ஸ்டிச்சை பற்றி பார்க்க போகிறோம். இதில் வந்து டபுள் கலர் நம்ம த்ரெட்டு வந்து யூஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி டபுள் பைப்பிங் த்ரெட்டு வந்து எவ்வளோ லென்த்து வேணுமோ அவ்வளோ லென்த்து கட் பண்ணி சேமாக இதே மாதிரி பக்கத்தில் வச்சு கம் அப்ளை பண்ணி அப்புறம் வந்து சிக்ஸாக் எப்பவும் போல் போடுற மாதிரி சிக்ஸாக் போட்டுட்டு லோடு ஸ்டிச் போட ஸ்டார்ட் பண்ணிடலாம். லோடு ஸ்டிச் எப்படி போடணுங்கிறது உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி மேலே போகும்போது கிராஸாக போயிட்டு இருக்கணும். கீழே கொஞ்சம் தான் கிராஸாக வரணும். கீழே மேலே கொண்டு போய் ஒரு ஸ்டிச்சு போட்டு அடுத்து ஒரு குட்டி லாக் ஸ்டிச் போட்டு அடுத்து கீழே கொண்டு வந்து கீழே ஒரு செயின் ஸ்டிச் எடுத்து அப்புறம் ஒரு குட்டியாக ஒரு லாக் செயின் ஸ்டிச் எடுக்கணும். இதே மாதிரி மேலே கீழேயும் போடணும். அப்புறம் வந்து த்ரெட்டு வந்து பிசுறு வராமல் நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ண ஃபஸ்ட்டே பழகிடணும். கரெக்டாக இந்த பைப்பிங் த்ரெட்டு வந்து கவர் ஆகணும். இந்த சைடு பைப்பிங் த்ரெட்டை ஒட்டியே நம்ம ஸ்டிச்சு போடணும். அதை மாதிரி ரைட் சைடும் அதே மாதிரி தான். நான் ஒரு 15 லைன்ஸ் கிட்ட போட்டு முடித்த அப்புறம் இந்த லெஃப்ட் சைடு முடிக்கிற மாதிரி லெஃப்ட் சைடு முடித்து இந்த மாதிரி ஒரு நீடில் வந்து தள்ளி வந்து நீடில் இந்த மாதிரி குத்தி 4-5 செயின் ஸ்டிச் போட்டு இந்த மாதிரி வைக்கணும். 2 நீடில் தேவைப்படும். இதுக்கு குத்தி வச்சுட்டு லாக் அந்த மாதிரி ஒரு நீடில் வந்து அந்த ஹோல்குள்ளே விட்டு அப்படி வச்சிடணும். அப்புறம் வேறு கலர் த்ரெட்டு வந்து எடுக்கணும். வேறு கலர் த்ரெட்டை எடுத்து இப்போ நம்ம முடித்த இந்த கரெக்டாக இந்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணி இந்த இடத்துலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ அடுத்து வர்றது இந்த மாதிரி வரணும். இந்த மாதிரி ஆப்போசிட் டைரக்ஷனில் வரணும். இங்கேருந்து அந்த சைடு க்ரீன் வந்து இந்த இடத்துல முடியுதா, அந்த முடிகிற இடத்துல இருந்து எல்லோ கலர் எடுத்துருக்கேன். எல்லோ கலர் எடுத்து மேலே வந்து இந்த மாதிரி கிராஸாக ஆப்போசிட் டைரக்ஷனில் லோடு ஸ்டிச் வந்து போடுறேன். ஃபஸ்ட்டு நம்ம எப்படி லோடு ஸ்டிச் போட்டோமோ அதே மாதிரி தான் ஆப்போசிட் டைரக்ஷனில் நம்ம போடணும். இது வந்து க்ரீன் வந்து இந்த சைடு எவ்வளோ தூரம் முடிஞ்சிருக்கோ லெஃப்ட் சைடு எவ்வளோ தூரம் முடிஞ்சிருக்கோ அந்த அளவு நம்ம வந்து லோடு ஸ்டிச் வந்து போட்டு ஃபில் பண்ணிடணும். ஃபஸ்ட்டு க்ரீன் கலர் போட்ட லோடு ஸ்டிச் போட்ட அந்த எண்டிங் முடிகிற இடத்துக்கு வந்தாச்சு. அப்புறம் இந்த க்ரீன் கலர் வந்து லெஃப்ட் சைடு நம்ம வந்து இந்த மாதிரி தள்ளி வந்து நாட் போடாமல் நீடியில் குத்தி வச்சுருந்தோம். அதுக்கப்புறம் இந்த எல்லோ கலர் த்ரெட்டு வந்து நம்ம முடிக்கும் போது என்ன பண்ணணும்னா ரைட் சைடு அந்த சைடு முடித்து லாக் போடாமல் அதை அப்படியே நீளமாக அந்த சைடு வந்து இழுத்து தள்ளி நீடியில் குத்தி வச்சுக்கிடணும். நீடியில் குத்தி வச்சுக்கிட்டு அப்புறம் வந்து க்ரீனை வந்து ஸ்டார்ட் பண்ணோம். இந்த மாதிரி கரெக்டாக முடிகிற இடத்துல முடிச்சுட்டு அந்த க்ரீன் முடிகிற இடத்துல முடிச்சுட்டு இந்த மாதிரி அந்த சைடு ஆப்போசிட் டைரக்ஷனில் குத்தி வச்சுக்கிடணும். இந்த மாதிரி ஆப்போசிட் டைரக்ஷனில் வச்சாச்சு. அப்புறம் இந்த க்ரீன் கலர் நம்ம வந்து நாட் போடாமல் இப்படி நீட்டமாக நம்ம வந்து த்ரெட்டை எடுத்து வச்சோம்ல அதை வந்து அப்படி எடுத்து விட்டு அதை இனிமேல் கண்டினியூ பண்ணணும். நம்ம எங்கே இருந்து முடித்தோமோ க்ரீன் அந்த லைட்டாக அந்த ரைட் சைடு தெரியுதுல்ல அந்த சைடு ஸ்டார்ட் பண்ணணும். அந்த சைடு கிராஸாக கொண்டு போகணும். இந்த இடத்துல இந்த மாதிரி கொண்டு போய் போட்டு ஸ்டார்ட் பண்ணி லோடு ஸ்டிச் போட ஆரம்பிக்கணும். இந்த இடத்துல தான் இது பண்ணணும். கண்டினியூவாக இனிமேல் இதே மாதிரி அந்த ஆப்போசிட் டைரக்ஷனில் எல்லோ கலர் எங்கே முடியுதோ எல்லோ கலர் வந்து நம்ம வந்து நாட் போடாமல் த்ரெட்டை வந்து இழுத்து வச்சுருக்கோம்ல அது வரைக்கும் நம்ம வந்து க்ரீன் வந்து
க்ரீனை வந்து கிராஸாக போட்டுட்டு வரணும். ஃபஸ்ட்டு மட்டும் நம்ம கவுண்ட் பண்ணிக்கிட்டணும் எத்தனை லைன் போட்டோன்னா, அப்புறம் அடுத்தடுத்து முடிய நம்ம வந்து ஈஸியாகிரும் லோடு ஸ்டிச் போடுறதுக்கு. அப்புறம் இந்த க்ரீனை வந்து இந்த மாதிரி அந்த சைடு த்ரெட்டு முடிகிற வரைக்கும், எல்லோ கலர் த்ரெட்டு வந்து நம்ம முடிச்சிருக்க வரைக்கும் கிராஸ் ஸ்டிச் போட்டுகிட்டே வரணும் லோடு ஸ்டிச்சு. அப்புறம் இந்த க்ரீன் வந்து முடிச்சுட்டு இந்த மாதிரி த்ரெட்டை வந்து இழுத்து ஒரு 4-5 ஸ்டிச்சு செயின் ஸ்டிச்சு போட்டு அந்த நீடியில் வந்து இன்சர்ட் பண்ணி வச்சுருங்க. வச்சப்புறம் அடுத்து நெக்ஸ்ட்டு எல்லோ கலர் வந்து ரைட் சைடு நம்ம வந்து செயின் ஸ்டிச் தள்ளி போட்டதை எடுத்து லூஸ் பண்ணி விடணும். லூஸ் பண்ணி விட்டுட்டு மறுபடி வந்து இதை வந்து லெஃப்ட் சைடு எல்லோ கலர் வந்து லாஸ்ட்டு முடிகிற இடத்துல மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணணும். இந்த இடத்துல இந்த மாதிரி இந்த இடத்துல வந்து செயின் ஸ்டிச் போட்டு லோடு ஸ்டிச் ஆரம்பிக்கணும். இந்த மாதிரி கரெக்டாக அதில் லோடு ஸ்டிச் போடணும். இந்த ஒரு செயின் ஸ்டிச் போட்டு அடுத்து ஒரு லாக்கு, அப்புறம் அந்த சைடு கொண்டு போய் ஒரு செயின் ஸ்டிச் போட்டு ஒரு லாக்கு. இதே மாதிரி தான் இந்த ப்ரைடு ஸ்டிச்சை வந்து நெக்குக்கு போடுவாங்க. நெக்குக்கு போட்டால் நல்லாயிருக்கும். அப்புறம் வந்து எல்லோ முடிச்சாச்சு. எல்லோ முடித்த அப்புறம் க்ரீனு முடித்த அப்புறம் எல்லோ, அந்த மாதிரி மாற்றி போட்டுகிட்டே வரணும். இந்த லைன் ஃபுல்லாக நம்ம போட்டு முடித்த அப்புறம் அவுட்லைன் வந்து கண்டிப்பாக போடணும். அவுட்லைன் வந்து பீட்ஸ் எல்லாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணின அப்புறம் பீட்ஸை வச்சு போடலாம். இப்போ பீட்ஸ் ப்ராக்டிஸ் வந்து இப்போ நம்ம பேசிக் லெவலில் இருக்கிறதுனால பீட்ஸை வச்சு போடாமல் நான் த்ரெட்டை வச்சே போடுறேன். எண்டிங் முடிக்கும் போது கார்னர் ஷேப் மாறாமல் நம்ம முடிக்கணும். டுடே கிளாஸ் அவ்வளவுதான். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டவுட் இருந்தால் கேளுங்க. பாய்.